அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குரோதி வருடத்தின் கடைசி மாதமான மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் தொடங்க இருக்குது. இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது, 12 ராசிக்காரர்களுக்கும் பங்குனி மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். மாதங்கள்லயே அற்புதமான மாதமா பங்குனி மாதம் குறிப்பிடப்படுது. சூரிய பகவான் தனது குருநாதர் பிரகஸ்பதியாகிய குருவாகிய மீனத்தில் அமர்ந்து இதுவரைக்கும் தன் கற்ற பாடங்களை எல்லாம் தனது குருநாதனிடம் சொல்லி மதிப்பெண் பெற்று தேர்விலே தேர்ச்சி அடையக்கூடிய மாதம்தான் இந்த பங்குனி மாதம். அதனால்தான் பரவலா தேர்வு நடைபெறும் மாதமா இயற்கையாகவே இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்குது. இதுவரைக்கும் சம்பாதித்த சம்பாத்தியம், அதற்குண்டான வருமான வரி, செலவுகள், சேமிப்பு அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் இருக்குது. 12வது மாதமாகிய பங்குனி மாதத்துல கடைசி நட்சத்திரமா வரக்கூடிய பங்குனி உத்திர பெருவிழா இந்த மாதத்துல வெகு விமர்சையா கொண்டாடப்படுது. அதுவும் இந்த பங்குனி மாதத்துல ராமநவமியும் நம்ம கொண்டாடுறோம். இந்த பங்குனி மாதத்தை வழிபாட்டு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பங்குனி மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, குரு ரிஷப ராசியில செஞ்சிருக்கிறாரு. சூரியன் மீன ராசியில ராகுவோடு சேர்ந்திருக்கிறாரு. சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று மீன ராசியில தான் செஞ்சிருக்கிறாரு. பங்குனி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில புதன் நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தோம்னா பங்குனி மாதம் 24ஆம் தேதி கடகராசியில் உள்ள செவ்வாய் நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. பங்குனி மாதம் 27ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில அதிசாரமா புதன் நீச்சம் பெற்று செஞ்சரிக்க போறாரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும். பங்குனி மாதம் 15ஆம் தேதி திருக்கணிதப்படி கும்பராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பேச்சியாக போறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு தான் இந்த பங்குனி மாதம் பிறக்குது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது, எடுத்த காரியத்தை எப்பாடுபட்டாவது முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். இந்த பங்குனி மாதம் உங்க ராசிநாதன் புதன் வக்ரம் பெற்றும் நீச்சம் பெற்றும் தொழில் ஸ்தானத்துல சஞ்சரிக்க போறாரு. அவரோட உச்சம் பெற்ற சுக்கிரனும் இணையறதால உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகமும் புத சுக்கிர யோகமும் கிடைக்குது. அப்ப பொருளாதார நிலை அப்படிங்கிறது முன்னாடி இருந்ததை விடவும் இப்ப சிறப்பா இருக்க போகுது. உங்க ராசியிலேயே செவ்வாய் பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. பங்குனி மாதம் 24ஆம் தேதி வரை மிதுன ராசியில செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு. அதனால தைரியத்தோடு செயல்பட்டு உங்களுடைய காரியங்களை முடிப்பீங்க. இந்த பங்குனி மாதத்துல மிதுன ராசிக்காரர்கள் அனைவருமே நல்ல பலன் அப்படிங்கிறது அதிகம் கிடைக்கக்கூடிய மாதம். நீங்க செய்யக்கூடிய தொழில லாபத்தை தரக்கூடிய அளவு புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறதே கிடைக்கும். நீண்ட காலமா நிலுவையில் இருந்துட்டு வந்த வழக்குகள் முடிஞ்சு நிம்மதி அடைவீங்க. மிதுன ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்திற்கும் கடுமையா முயற்சி செய்தும் கடுமையா உழைச்சும் வராத வருமானம் இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய சிறிய வேலைகளுக்கு கூட சேரும். அதனால கல்வி, வேலை, தொழில் தொடர்பா வெளியூர், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்துல வாழ்க்கை துணையோட ஆதரவு கிடைக்கும். தொழில் தொடர்பா அதிக பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். நீங்க செய்யக்கூடிய பயணங்கள் மூலம் உங்களுக்கு அனுபவமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். பங்குனி மாதத்தின் தொடக்கத்துல மீன ராசியில புதன் நீச்சம் பெற்று 4ஆம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு வக்ரம் பெற்று சஞ்சரிக்க போறாரு. உங்க ராசிநாதன் புதன் அப்படிங்கறதால அவர் வக்ரம் பெற்றும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறது நல்லதில்லை. விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருக்கணும். கைவலி, கால்வலி, முழங்கால் வலி போன்ற ஏதாவது ஒரு தொல்லை அப்படின்னு இருந்துக்கிட்டு இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம்லாம் ஒரு சிலருக்கு உண்டு. உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களிடத்துல ஒப்படைக்காம நீங்களே செய்து முடிக்கிறது தான் நல்லது. இந்த பங்குனி மாதத்துல மீன ராசியில உள்ள புதன் 4ஆம் தேதி வரைக்கும் தான் மீனத்துல இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ர இயக்கத்துல கும்பராசிக்கு வராரு. உங்க ராசிக்கு அதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறதே கிடைக்கும். தந்தை வழி உறவுல இருந்துட்டு வந்த விரிசல்கள் மறையும். தாயாரோட ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். முட்டலும் மோதலுமா இருந்துட்டு வந்த அண்ணன் தம்பி உறவு இனிமேல் ஒற்றுமையா இருக்க போகுது. இதோட பாகப்பிரிவினைக்கும் இந்த மாதத்துலலாம் ஏற்பாடு செய்துவீங்க. முன்னோர்களுடைய சொத்துக்கள்ல முறையான பங்கீடு கிடைக்க போகுது. இந்த பங்குனி மாதம் முழுவதுமே சுக்கிரன் மீன ராசியில வக்ரம் பெற்றுதான் சஞ்சரிக்கிறாரு. மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் சுக்கிரன்.
சுக்கிரன் வந்து வக்கரம் பெறும் பொழுது நன்மையும் தீமையும் உங்களுக்கு கலந்தே கிடைக்கும். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். பிள்ளைகளால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். இடமாற்றம்லாம் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்காது. ஏதாவது ஒரு இடமாற்றத்தால் பிரச்சனை அப்படிங்கிறது வரும். திருமணத்துக்காக வரன்கள்லாம் பேசி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த வரன் அப்படிங்கிறது கை நழுவி போகும். பொருளாதாரத்திலையும் பற்றாக்குறை அப்படிங்கிறது வரும். வரவு 1 மடங்கு வந்துச்சு அப்படின்னா செலவு 2 மடங்காக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. உங்கள் ராசிக்கு இதுவரைக்கும் 9ஆம் வீட்டில் இருந்துட்டு வந்த சனி பகவான் 10ஆம் வீட்டுக்கு வரப்போறாரு. இதுவரைக்கும் பாகிஸ்தானத்தில் இருந்துட்டு வந்த சனி பகவான் தொல்ஸ்தானத்துக்கு வரப்போறாரு. கர்மஸ்தானத்துக்கும் தொல்ஸ்தானத்துக்கும் சனி பகவான் வரும்பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாரு. சனி பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருவதால மருத்துவ செலவு குறையும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், தண்ட செலவுகள் அப்படிங்கிறது குறையும். மண் மனை இடம் அப்படிங்கிறத வாங்கும் பொழுது அதனோட தாய்ப்பத்திரம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்கணும். பங்குனி மாதம் 27ஆம் தேதி புதன் வந்து மீண்டும் மீன ராசிக்கு அதிசாரமா போறாரு. அங்க நீச்சம் பெற்று சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைஞ்சு சஞ்சரிக்கிறாரு. நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னாலும் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை கூட உண்டு. தொழிலில் லாபம் வந்தாலும் கூட்டாளிகளால் பிரச்சனைகள் உருவாகி லாபத்தை சேமிக்க முடியாத அளவு போகும். தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது தேவை. இடம் விற்பனையால் சில ஏமாற்றங்கள் அப்படிங்கிறத சந்திப்பீங்க. பங்குனி மாதம் 24ஆம் தேதி கடகராசிக்கு நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாரு. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாயால உங்களுக்கு கடன் சுமை அப்படிங்கிறது குறையும், கவலைகள் தீரும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அழைப்பு அப்படிங்கிறது ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படின்னு இரு சிந்தனை கொண்ட எண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். போட்டிக்கு கடை வைத்தவர்கள்லாம் வெளியே சொல்லுவாங்க. தொழிலை விரிவாக்கம் செய்யணும் அப்படிங்கிறவங்களுடைய முயற்சி கைகூடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் 9ஆம் வீட்டில் அமர்ந்து படாய்படுத்திட்டு வந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்துக்கு போக போறாரு. பெற்றோர்களுக்கு மருத்துவ பிரச்சனைகளை அதிகம் கொடுத்துட்டு இருந்திருப்பாரு சூரிய பகவான். இந்த மாதம் முழுவதுமே குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். மருத்துவ செலவுகளும் குறையும். குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் விரைவில் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்துட்டு வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே சரியாகும். பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரனும் இந்த மாதம் முழுவதுமே 10ஆம் வீட்டில் தான் பயணம் செய்ய 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ பிள்ளைகளுடைய படிப்பு, ஆரோக்கியம், திருமணம் தொடர்பான கவலைகள் அப்படிங்கிறது நீங்கும். பிள்ளைகள் வந்து படிப்புல கவனத்தை செலுத்துவாங்க. திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வரன் அப்படிங்கிறது கிடைக்கும். பழைய இடத்தை கொடுத்துட்டு புதிய இடங்களை வாங்குவீங்க. உங்கள் ராசிநாதன் புதன் சாதகமாக இருக்கிறதால அனைத்து விஷயத்திலையும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். பங்குனி மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கவனமாக இருக்கணும். பங்குனி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் பத்திரமாக இருக்கிறாங்க. அப்போ நிதானமாக பேசுறது நல்லது. மிதுன ராசிக்காரர்கள்லாம் சகோதர வகையில் ஒரு சில மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி உண்டு. உங்களுக்கு வியாபாரம் இந்த மாதம் முழுவதுமே லாபகரமாக நடக்கிறதுக்கு கடுமையான உழைப்பை போடணும். இந்த பங்குனி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பிகையை வழிபட்டுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையில அம்பாளை வழிபட்டுட்டு 10 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க. மிதுன ராசிக்காரர்கள் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. இந்த பங்குனி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பாகவே இருக்கும்.